நாமக்கல் குமாரபாளையத்தில் முன்விரோதம் காரணமாக ரவுடி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. ரவுடி கும்பலுக்குள் ஏற்பட்ட மோதலின் பின்னணி என்ன? அப்படின்னா 4 பேரும் கத்திரிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓடி வந்தேன், சுற்றிக்கு அதுக்கப்புறம் தோட்டா போடுறோம், ஏதோ பட்டை வெடித்து ஓடி வரேன். அவங்க ஒரு 10 பேர் அலையத்தில் தோட்டாரா போட்டுண்டா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள சானார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு சொந்தமாக சரக்கு ஆட்டோ ஒன்று வைத்து அவர் ஓட்டி வருகிறார். ஊருக்குள் உதார் விட்டு திரிந்த ரமேஷ் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். உள்ளூர் ரவுடியாக உலா வந்தவர் அவ்வப்போது கட்ட பஞ்சாயத்துகளிலும் ஈடுபட்டு வீண் பம்பை விலை கொடுத்து வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் கோயில் திருவிழாவின் போது 2 தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திலும் ரமேஷ் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கிறார். இதனால் ஒரு தரப்பினர் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் காவிரி ஆற்றுக்கரை பகுதியில் ரமேஷ் தனியாக இருந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த கும்பல் ரமேஷை சுத்து போட்டு அரிவாளால் தாக்க முற்பட்டிருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் கும்பலிடமிருந்து தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார். இதையடுத்து அந்த கும்பல் அவர் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறது. இதனால் நிலை தடுமாறி விழுந்தவரை அந்த கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் ரமேஷின் கைவிரல் துண்டாகி இருக்கிறது. ரமேஷின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த பொதுமக்கள் ஓடி வந்திருக்கின்றனர். பொதுமக்கள் ஓடி வருவதை கண்டதும் கொலைவெறி கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ரமேஷை அருகே இருந்தவர்கள் மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அவருக்கு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அரிவாள் வெட்டு தலையில் பட்டதால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சந்தேகத்தின் பேரில் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாகத்தான் ரமேஷ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். நள்ளிரவில் தனியாக இருந்த ரவுடி மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் சானார்பாளையம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அப்படின்னா 4 பேரும் கத்திரிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓடி வந்தேன், சுற்றிக்கு அதுக்கப்புறம் தோட்டா போடுறோம், ஏதோ பட்டை வெடித்து ஓடி வரேன். அவங்க ஒரு 10 பேர் அலையத்தில் தோட்டாரா போட்டுண்டா.